அதான் நாட்டுக்கு மேயருக்கு உள்ளது இல்லைன்னா அதுக்கு ஓட்டம் அதுதான் இங்க எல்லாத்தையும் மாற்றி டாஸ்மாக மூடிட்டு பழம்பால் தென்னம்பால் மூடிக்கு தரங்கிறது நமக்கு மாற்று பொருளாதாரம் எங்கே இருக்கு நீ அடையலாம். ஒரு வாழ்விடத்திலே இருந்து பலாயிரக்கணக்கான கோடியை நம்ம சம்பாதிக்க முடியும். புரியுது? ஏற்கனவே செடி வளர்த்து புரியாதுன்னு பார்த்து ஏற்கனவே செடி ஏற்கனவே செடி ஏற்று பண்ணுறீங்க. அந்த ஏற்கனவே செடியிலிருந்து நூல் எடுக்கிறாங்க. அந்த நூலில் ஒரு பட்டு செய்யலாம். பட்டு அந்த நூலை தயாரிக்கிற பட்டுதான் உலகத்திலே எங்கோ அழிந்து போன்ற உலகம் அருள் அஞ்சு ஃபால்ஸ் 5 ஃபால்ஸ் தேடி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் எனக்கு எல்லா சிறப்பாக சிறந்து செல்வம் வந்து குளிச்சுருக்காங்க என்பது நிச்சயப்பட்டு சாரி மாதிரி யாரும் நடக்குவாங்க வீரர் வந்து பொண்ணுக்கு விடுக்கும் பெண்மை குத்திடு வேண்டா பெண்மை வெல்கன்னு குத்திடு வேண்டா வணங்காகல நன்மை என்பது நற்புண்ணியம் சிறந்தான தாயும் நவாதேசித்திருந்த வரது பெண்களின் பங்களிப்பு இல்லாவிட்டால் நல்ல யாரு கந்தமகராஜ பரம்பரை ராஜராஜ சோழனை பாண்டிய நெடுஞ்செழியை சேரை கந்துட்டுவே அப்படியே சொந்தப்படம் வித்து மக்களுக்கு வைத்திகார பையனை மானம் கட்டு போய் ஓட்ட போட்டு உட்கார வச்சோம்னா அதுக்கு இந்த காயில் டோக்கன் இப்ப நான் என்ன சொன்னேன் எல்லா டோக்கனும் உங்களுக்கு இருடா பேசுறதுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துப்பா. எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன். ஏன்னா படத்துக்கு படமாக கெட்டு போய் நான் உங்களுக்கு எவ்வளவு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டு நிறுத்துங்களா. ஏய் என் முகத்தை பார்த்து கருத்து போயிருக்கேன். ஆனா என் கருத்தை பார்த்தா சாதியை பார்க்கறதா என் தங்கச்சி இந்த அன்னை இந்த சாதி தங்கச்சி சாதி பார்க்கறதா சாதிக்க துடிக்கிற இந்த மனசை பார்க்கறா. ஓட்ட குறி வைக்கிறேன் இப்படி கத்திட்டு இருக்க மாட்டாங்க. நாட்டை பத்தி கவலைப்பட சொல்லிட்டு உன் வாக்கை பறிக்க நினைக்கிற உன் வாக்கை பத்தி கவலைப்பட மாட்டான். இப்ப பாரு நான் வாக்கு தரமா ப்ராமிஸ் ப்ராமிஸ் வீட்டுக்குள்ள ஹெலிகாப்டர் கொடுக்கலாம். என் தங்கச்சி ஒவ்வொரு இடத்தும் கல்யாணம் ஆனோடனே கல்யாணத்தை அரசு வச்சு அடிமொழக்கா மீக்கா அவங்க சிங்கு பண்ணணும். எப்படியே நான் சொல்லும்போது உனக்கு எவ்வளவு சிரிப்பா சிரிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் எப்படி நீ கத்துக்கிட்ட?
வருதா ஒன்று ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். ஹெலிகாப்டர் ஒவ்வொரு வீட்டுக்கு மேலே மாடியிலே ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன். போ அங்க பாரு, ஏமாத்தல முன்னாடி போறாரு, மாத்தணும் நினைக்கிற ஒரு மகன் பின்னாடி நின்று விடு. நான் அங்க பாரு, நான் ஒண்ணு பாரு, எப்படி பாரு, நல்ல படிப்புட்டான், அதுக்கேற்ற வேலை என்ன, அதுக்கு சம்பளம் தான், நல்ல மரியாதையான வாழ்க்கை போய் வாங்க. உனக்கு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, படிக்க பிள்ளையை படிக்க வைக்கிற கவலையை விட்டு இந்த பிள்ளை எனக்கு விட்டு நான் படிக்க வச்சுக்குவேன். உனக்கு காசு நிச்சம். ஆத்தாப்புட முடியல, அழைச்சு பேசு, உயிர்காக்க ஊதி ஆம்பளை கீழ் போய் வைக்க பார்க்கணும். அவன் ஒரு தடவை தவறா நான் அவனுக்கு வைக்க வச்சிருக்கேன், பச்சைமட்டை வைக்கிறேன், பிச்சு நீ கவலைப்படாது. அங்கே அதுல காசு மிச்சம். தண்ணி உனக்கு நானே கொடுக்குறேன், காசு மிச்சம். வேற என்ன வேணும்? உனக்கு குழந்தை பிறந்தா அரைப்பம் போக மாட்டேன். ஏன்? என் தங்கச்சிக்கு என் சின்னத்தாவுக்கு நானே வைத்திய மருத்துவத்தை பார்த்ததுனால அந்த பிரசவ செலவு மிச்சம். அந்த காசை வச்சு 2 வயது மகரம் கூட போட்டுக்கிட்டோம். பிறந்த குழந்தைக்கு அப்பன் மகரம் போட்டா போயிருமே, அடித்தவன் போட்டா போயிருமே. கணக்கான ஜோடிய நாய், கணக்கான ஜோடிய நரி, பண்ணி கணக்கான ஜோடியை சேர்த்து மான தமிழ் மரபை நம்மளால நமக்கு பிடிச்ச பொண்ணு கேட்கின்றது. இலவச கல்யாணம் தான், இலவச கல்யாணம்